Hi friends, welcome to MMSK vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த வெயில் காலத்துக்கு குளுமையா நம்மளுடைய உடம்புக்கு இதமா கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கேழ்வரகு கஞ்சி எப்படின்னா கேழ்வரகுல நம்ம கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது ராகி கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியா நம்ம வீட்டில் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள சாப்பிட்றதுக்கு கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன் வச்சு 4 பேருக்கு 4 ஸ்பூனு மாவு நம்ம எடுத்துக்கலாம். ராகி மாவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவு கட்டி விடாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நம்ம இப்போ அடுப்பில் காய்க்கும் போது நல்லா கட்டி ஆயிரும். இது இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம இப்போ காய்க்கும் போது ரொம்பவே கட்டி ஆயிரும். நம்ம இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சூடு ஏறினதுமே நமக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 4 பேருமே காலையிலே எடுக்கிறதுனால சேர்த்தே உப்பெல்லாம் சேர்த்துருவேன். இப்போ கூழ் ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கூழ் ரெடி பண்ணியாச்சுங்க. இனி இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே குளிமுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப போனெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இது கூடவே நம்ம 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கூழ் ரெடி ஆயாச்சு. இனி இதை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இன்னைக்கு இந்த கேழ்வரகு கூழுக்கு கீரை பொரியல் தான் எடுத்துருக்கிறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுடைய ஹெல்த்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.